Hey guys, welcome to our QVTech YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா Oracle சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மூலமாக வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நியூ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளில் வந்து டவுன்லோட் Oracle சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த லிங்க்கில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த எடிஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் Oracle சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு Oracle கொடுத்துட்டோன்னா ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கே Oracle சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்துடும். ஸோ இந்த லிங்க்கில் நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு இங்கே டேட்டாபேஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்குவோம். இங்கே வந்து ஸோ இந்த டேட்டாபேஸ் என்டர்பிரைஸ் ஸ்டாண்டர்ட் எடிஷனை கொடுத்துக்கலாம். இங்கே போனோம் அப்படின்னா நான் வந்து 19C வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். 19C Oracle சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸுங்கிறதுனால நான் வந்து இந்த ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட்ஸில் நான் Oracle சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் அப் ஃபைலை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்டார்ட் அப் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 19C வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரி ஆல்ரெடி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரி ப்ராப்ளம் வருது அந்த வேல்யூ இருக்கிறதுனால. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்ட்ரி ப்ராப்ளமை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு லொக்கேஷனை வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்குவோம். டவுன்லோட்ஸில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு லொக்கேஷனுக்கு வந்து நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸ் இதில் என்ன பண்ணிக்கிறேன், நியூவாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். Oracleன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட Oracle சாஃப்ட்வேர் அந்த ஜிப் ஃபோல்டரில் நம்ம டவுன்லோட் பண்ண தெரியுங்களா, அதை வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த சாஃப்ட்வேர் இங்கே வந்துடும். இதில் போயிட்டு ஜஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் அப் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் சிஸ்டம் கிளாஸ், அதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சர்வர் கிளாஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் டைப்பு என்னென்னு கொடுங்க. ஸோ அதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டிப்பிக்கல் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து Oracle ஹோம் யூசர் விர்ச்சுவல் யூசர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலேஷனோட அந்த லொக்கேஷன் வந்து நமக்கு Oracle எங்கே இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம லொக்கேஷன் கொடுத்துக்கணும். டேட்டாபேஸ்க்கு வந்து ஒரு நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். நான் வந்து QV டெஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தென் பாஸ்வேர்ட் வந்து நம்ம டைப் பண்ணணும். QVTechன்னு டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டுக்கு வந்து சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் QVTechன்னு க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வேறு ஒரு நேமில் வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்வேலிட் வேல்யூ ஸ்பெசிஃபை இந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்கோரை நம்ம எடுத்து விட்ருவோம். ஸோ QVTech டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம் டேட்டாபேஸ் நேமு. தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா மெமரி லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ப்ரீரெக்விசிட்ஸ் நம்ம வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து சம்மரியில் வந்து என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆக போகுது அப்படின்னு கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. Oracle software in Windows.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆரக்கிள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் QE Tech Testன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை க்ரியேட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு விண்டோஸ் ஆரில் போயிட்டு நம்ம வந்து service.msv அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ நமக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆரக்கிள் இங்கே பாருங்கள், ஆரக்கிள் சர்வீஸ் QE டெஸ்ட் வந்து நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சுங்களா. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த டேட்டாபேஸ் வந்து QE டெஸ்ட்டில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டோட் மூலமாக கனெக்ட் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூசர் வந்து இந்த இடத்துல சிஸ் யூசர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து இங்கே டேட்டாபேஸ் பாருங்கள், டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண QE Tech Test அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ண உடனேயே நமக்கு என்ன ஆயிரும், இது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சுங்களா. ஸோ நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. QE Tech பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்குதுங்களா, அதாவது யூசர் நேம் @QE Tech Test அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டேபிள்ஸில் வந்து டேட்டாஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆரக்கிள் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆரக்கிள் சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.